கன்னிக்கு ஒரு உளவியல் மாற்றம் சனியினால் ஆக போகுது அப்படின்னா அது எப்படிப்பட்ட மாற்றங்களா இருக்கும் மேம்? கண்டிப்பாக ப்ரைவசி ரிஸ்க் அப்படிங்கிறத எடுக்கவே கூடாது. அக்கம் பக்கத்தில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத கொஞ்சம் குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நெய்பர்ஸ் கிட்டேயோ, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நம்ம அதிகமாக ஷேர் பண்ணுறதுனால பிரச்சனைகள் வருது. சில விஷயங்களை நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் மாற்றத்துக்கு கன்னிராசி இந்த வருஷம் ஆட்படுவாங்க. தள்ளி போடும் தன்மை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும். அதே மாதிரி எந்த மாதிரியான நபர்கள் கிட்ட இருந்து இந்த கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். கூட வேலை செய்கிறவங்க, புதுசாக ஆஃபீஸில் யாராவது ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை நீங்கள் புதுசாக ஆஃபீஸில் யார்கிட்டையாவது ஃப்ரெண்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப நம்பாமல் இருக்கிறது. நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பை அதுவும் ஒர்க் பிளேஸில் கன்னிராசிக்காரங்க நம்பாமல் இருக்கிறது 2026 கன்னிக்கு நல்லது. கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் சிம்பிள் லிவிங் அப்படிங்கிறதுக்கு வர ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஆடம்பரமான பொருட்களை வாங்குறது, பணத்தை விரயம் பண்ணுறது, ட்ரெஸ்ஸுக்கு மேலே ட்ரெஸ்ஸாக எடுக்கிறது, இதெல்லாம் கன்னிராசிக்கு கொஞ்சம் கேஷுவலாக வரக்கூடிய ஒரு ஹேபிட்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படும். வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்கிறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாங்க, ஹைப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாங்க, இல்லை பிஸ்னஸ் டெய்லி மூவ் ஆகக்கூடிய இடங்களில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே நல்ல சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சியில் இருக்குது. ரொம்ப சிம்பிள். கன்னிராசிக்காரங்க இந்த சனியுடைய தாக்கம் குறையிறதுக்கு காலையில் எந்திரிக்கிற ஹேபிட் வச்சுக்கணும். ஒரு 6 மணிக்காவது எந்திரிங்க. 6 to 7 மணி அந்த மார்னிங் சன்ரைஸ் உங்கள் மேலே படணும். குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரணும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், பிஸ்னஸ் மேம்படணும். நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட இடவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமார் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். கன்னிராசி நேயர்களுக்கு சனி பார்வையில் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். சனி பயிற்சி கடந்த ஆண்டே இருந்தாலும் இந்த ஆண்டில் சனியினால் 2026 எப்படி இருக்க போகுது கன்னிக்குங்கிறத பார்க்கலாம். கன்னிக்கு ஒரு உளவியல் மாற்றம் சனியினால் ஆக போகுது அப்படின்னா அது எப்படிப்பட்ட மாற்றங்களா இருக்கும் மேம்? 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதான் நீங்கள் கேட்ட மாதிரி 2025 பயிற்சி ஆச்சு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் போட்டிருக்கிறது போன வருஷமே பயிற்சி ஆச்சு. எஸ், போன வருஷமே பயிற்சி ஆச்சு. பட் இந்த வருஷத்துக்கு பெக்யூலியராக பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஏன்னா 2.5 வருஷங்கிறது வாஸ்ட்டு. அப்போ சனி இந்த வருஷத்தில் எப்படி இருக்க போகிறாரு, மற்ற கோச்சார கிரகங்களை அனுசரித்து அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு கண்டக சனி, சனியுடைய பார்வை நேரடியாக கன்னிராசி மேலே விழுது. அப்போது கன்னிராசிக்கு இந்த சனி பார்வையினால் ஏற்படக்கூடிய உளவியல் மாற்றங்கள் 2026 என்ன? கண்டிப்பாக ப்ரைவசி ரிஸ்க் அப்படிங்கிறத எடுக்கவே கூடாது. அக்கம் பக்கத்தில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத கொஞ்சம் குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நெய்பர்ஸ் கிட்டேயோ, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நம்ம அதிகமாக ஷேர் பண்ணுறதுனால பிரச்சனைகள் வருது. ஒரு கண் திருஷ்டியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று செய்ய போனால் ஒரு தடையாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று வெளியில் ஷேர் பண்ணுறோன்னா அது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத கண்ணி கொஞ்சம் உணருவாங்க. கொஞ்சம் டாக்கேட்டிவ் பர்சன்ஸ் தான். ஸோ எதுனாலும் பக்கத்தில் எல்லாமே ஷேர் பண்ணுற பர்சன்ஸ் தான். ஸோ இதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். சில விஷயங்களை நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் மாற்றத்துக்கு கன்னிராசி இந்த வருஷம் ஆட்படுவாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஏதோ ஒரு நபர்களால பிரச்சனை, இல்லை ஒரு பழக்க வழக்கத்தினால அது சனிக்கு அது செட் ஆகாது, ஸோ இதில் ஒரு பிரச்சனை உருவாக்குவார் அப்படின்னா யாராக இருக்கும், எந்த மாதிரி பழக்க வழக்கமாக இருக்கும் மேம்? 2026 பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து பண்ணுவோமே, நாளைக்கு காலையிலேருந்து பண்ணுவோமே, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நல்லா சாப்பிட்டுக்குவோம், நாளைக்கு மார்னிங்லேருந்து டயட், இந்த மாதிரி ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தள்ளி போடும் தன்மை அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி தன்னோட பொருளையே கொஞ்சம் லெத்தாஜிக்காக வைக்கிறது, தொலைக்கிறது, புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க அதை எங்கேயாவது வச்சு தொலைச்சிடுறது, இல்லை டேமேஜ் பண்ணிடுறது, இல்லை கையில் இருக்கிற மொபைல் அடிக்கடி கீழே போட்டுட்ருக்கிறது, இந்த மாதிரி ஒரு கவனக்குறைவுங்கிறது கன்னிராசிக்கு அதிகமாக இருக்கும். எந்த மாதிரியான நபர்கள்கிட்ட இருந்து இந்த கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்? கூட வேலை செய்கிறவங்க, புதுசாக ஆஃபீஸில் யாராவது ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை நீங்கள் புதுசாக ஆஃபீஸில் யார்கிட்டையாவது ஃப்ரெண்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப நம்பாமல் இருக்கிறது. நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பை அதுவும் ஒர்க் பிளேஸில் கன்னிராசிக்காரங்க நம்பாமல் இருக்கிறது 2026 கன்னிக்கு நல்லது. சனிக்கு ஒரு 3 வகையான பார்வைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சனி கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட இடத்த பார்க்குறாங்க, அதனால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குதுங்க மேம்? கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சனியுடைய பார்வை பலன்கள் 3, 7, 10ஆம் இடங்களை சனி பொதுவாக பார்வை செய்வார். இங்கே கன்னிக்கு சனி ஃபஸ்ட்டு பார்வை செய்கிறது 3ஆம் பார்வை அப்படிங்கிறது 9ஆம் இடத்துக்கு உள்ளது. 9 அப்படிங்கிறது பாக்யஸ்தானம். இப்போ குழந்தை பிறக்கிறதுல ஒரு தடை இருக்குதுன்னா அந்த தடை கொஞ்சம் நீடிக்கிறது, இல்லை ஏதோ ஒரு பாக்கியம், திருமணம் ஆகுதுன்னா திருமணம் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு அதில் ஒரு பிரச்சனையாகிறது, இல்லை மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து பேசி முடிச்சிட்டாலும் 2 பேருக்குள்ளே பேசும்போது ஒரு மனக்கசப்பு, அவசரப்பட்டு சூஸ் பண்ணிட்டோமோ, கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாமோ, நிதானிச்சுக்கலாமோ, இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் ஒரு நல்ல விஷயத்தில் ஏற்படுறதுக்கு கன்னிக்கு வாய்ப்பு இருக்குது. ராசியவே சனி பார்க்குறதுனால ஒரு மந்தத்தன்மை, ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், தன்னைத்தானே குறைச்சி எடை போடுறது, நம்மளால் இவ்வளோதான் யோசிக்கிறது, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் கன்னி ஃபேஸ் பண்ணுவாங்க. 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா முயற்சிகளுக்கு தடை. ஸோ ஒரு எஃபோர்ட் போடுறதுல ஒரு தயக்கம், தன்னால் முடியும்னாலும் அதை செய்கிறதுக்கான ஒரு மனசுங்கிறது வராது. பிளான் பண்ணுவாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சில நெகட்டிவான அமைப்புகள் சனி பார்வையால் கன்னிராசிக்கு இருக்குது.
கன்னிராசினியர்களுக்கு பொதுவாகவே ஒரு பயம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் நமக்கு பணம் விரயமாயிருமா? இல்லை பண சேர்க்கை வந்தாலும் நம்ம சேமிக்க முடியாதா? அப்படிங்கிறதா பயம். ஸோ இந்த சனியினால் பணம் சேர்க்கை ஆகுமா? இல்லை விரயமாகுமா? கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் சிம்பிள் லிவிங் அப்படிங்கிறதுக்கு வர ஆரம்பிப்பாங்க. எளிமையான வாழ்க்கை முறை அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா, சனியுடைய பார்வை ராசியில் விழுது. ரொம்ப ஆடம்பரமான பொருட்களை வாங்குறது, பணத்தை விரயம் பண்ணுறது, ட்ரெஸ்ஸுக்கு மேலே ட்ரெஸ்ஸாக எடுக்கிறது, இதெல்லாம் வந்து கன்னிராசிக்கு கொஞ்சம் கேஷுவலாக வரக்கூடிய ஒரு ஹேபிட்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படும். சனி ராசியை பார்க்கும்போது தலையில் கொட்டிகிட்டே இருப்பார். அதிகமாக செலவு பண்ணாத, வீண் விரயம் பண்ணாத அப்படிங்கிற இன்ட்யூஷன்ஸ்லாம் உள்ள வந்துகிட்டே இருக்கும். ஸோ எளிமையான ஒரு வாழ்க்கை முறைக்கு போவாங்க. தேவையில்லாத வீண் விரயங்களை கன்னிராசிக்காரங்க குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பணம் அப்படிங்கிறது விரயமாகாமல் இந்த சனி பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்துக்குது. கன்னிராசினியர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த 2026 சனியினால் தொழிலில் எந்த மாதிரி மாற்றங்கள் வரும்? முன்னேற்றம் இருக்குமா? இல்லை சில தடைகள், பிரச்சனைகள்லாம் உருவாகுமா மேம்? 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சினால தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் வரும். ஸோ ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறத கன்னிராசிக்காரங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த தொழில் நல்லா போக போகுதுன்னு அர்த்தம். சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா, ஒரு வகையில் ஒரு தொழில் போய்கிட்டே இருக்கும். அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது, தொழில் முறையில் ஒரு மாற்றம் கொண்டு வருது, அல்லது புது பார்ட்னர்ஸை உள்ளே ஆட் பண்ணுறது, இல்லை புது வகையான இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கன்னிராசிக்காரங்க பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ங்கிறதுக்கு. ஒரு கடையே வச்சுருக்கிறாங்க அப்படின்னாலுமே அந்த கடையில் சின்ன சின்ன வாஸ்துகள் பார்த்துக்கிறது, அந்த கல்லாக இருக்கிற இடத்த மாற்றி வைக்கிறது, இல்லை கடையிலே வந்து வேறு இடத்துல பார்த்து வேறு கடையை மாற்றிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். கன்னிராசினியர்களுக்கு வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? இந்த சனியினால் இந்த 2026 வேலையில் ஏதாவது மாற்றம், இல்லை பிரச்சனை இது வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? மார்க்கெட்டிங், சேல்ஸ், பிஆர், மீடியா இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நீரை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை அந்த மாதிரியான இடங்களில் வேலை செய்கிறவங்களுக்குமே, ஹார்பரில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல சேஞ்சஸ், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்றாடம் வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்கிறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாங்க, ஹைப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாங்க, இல்லை பிஸ்னஸ் டெய்லி மூவ் ஆகக்கூடிய இடங்களில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே நல்ல சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சியில் இருக்குது. கன்னிராசினியர்களுக்கு கடந்த ஆண்டிலிருந்தே கண்டக சனி நடந்துட்டு இருக்கும். ஸோ 7லேயே சனி இருக்கிறனால திருமணத்துக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க. திருமணம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு நடக்குமா? இல்லை திருமணம் நடந்தாலும் எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? கண்டக சனி நடக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு. ஸோ இது வந்து திருமணத்தை பாதிக்குமானா அது ஆன்சர் இஸ் நோ. கண்டிப்பாக திருமணத்தை இது பாதிக்காது. இயற்கையான விஷயங்கள், திருமணம், குழந்தை பிறப்பு, இதெல்லாம் பெரிய பாதிப்புகளை சனி கொண்டு வர மாட்டார். ஆனாலும் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷன், பார்ட்னர், உங்கள் ஸ்பௌஸாக இருக்கட்டும், இல்லை ஃபியான்சியாக இருக்கட்டும், திருமணம் இனிமேல் தான் ஆக போதுனாலும் பேச்சுவார்த்தை, கம்யூனிகேஷனால பிரச்சனை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறது, ஒரு வார்த்தையே அதிகமாகி பெரிய ஒரு சண்டை ஆகிறது. காலையில் ஒரு அமைதியாக தானே இருந்தோம், மத்தியானத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய சண்டை வந்துருச்சுன்னு நீங்களே நினச்சி வருத்தப்படுற மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த பார்ட்னர்ஸ் கிட்ட கம்யூனிகேஷனில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டாங்கன்னா போதும். திருமணம் நடக்கிறதுல எந்த தடையும் இல்லை. ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. கன்னிராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியது ஏதேனும் பிரச்சனை வருமா? இல்லை சுமூகமாகவே இருக்குமா மேம்? கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? என்னதான் இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தை சனியுடைய பார்வை இருந்து இருக்குது. 3ஆம் பார்வையை சனி வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. ரொம்ப கொடுமையான பார்வையெல்லாம் அதை சொல்ல முடியாது. ஸோ ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா, இல்லை நான் 4 கோயிலுக்கு போகிறேன், சுவாமியை கும்பிட்றேன், கடவுள் வந்து கண்டிப்பாக வழிகாட்டுவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது தான் சிறந்தது. ஸோ டாக்டர் அட்வைஸை தயவு செஞ்சு கரெக்டாக கேளுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் பட்சத்தில் இன்னும் டிலே பண்ணாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும் பட்சத்தில் குழந்தைகள் இருக்கும். நேச்சுரல் கான்செப்ஷன் ஆகுதுன்னா உடம்பையும் ஹெல்த்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது அவசியம். அதிக ட்ராவலை குறைச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு டாக்டரோட அட்வைஸை அங்கேயுமே நீங்கள் கேட்டு ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. கன்னிராசினியர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த காலகட்டத்தில் ஹெல்த் ரீதியாக ஏதேனும் பிரச்சனை வருமா? சனியினால் இந்த பிரச்சனை புதுசாக உருவாகும், இல்லை இந்த பிரச்சனை குறையும்னா எதுவாக இருக்கும் மேம்? ஒரு 30 வயசுலேயே மூட்டு வலி வருதுன்னு கன்னிராசிக்காரங்க இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் 2026 கண்டிப்பாக சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை, இவ்வளோ நாள் இந்த பிரச்சனையை நான் அட்ரஸ் பண்ணதே இல்லை, ஒரு வாக்கிங் போனால் கூட எனக்கு வந்து கால் வலி வருது, ஒரு கேப் விட்டுட்டு நான் வாக்கிங் போகிறேன், கொஞ்ச நாள் நான் எக்ஸசைஸ் பண்ணல, திடீர்னு ஒரு நாளில் நான் எக்ஸசைஸை தொடங்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கடுமையான ஒரு நீ பெயின் வருது, நாளைக்கு வந்து நடக்கவே முடியாதபடி வருது. அந்த மாதிரி கால் சம்மந்தப்பட்ட, எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வரும். கால்சியம் குறைபாடு கன்னிராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சத்தான ஆகாரங்கள், ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் எடுத்துக்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லது. கன்னிராசினியர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக பல பிரச்சனைகள், பயமெல்லாம் இருக்குது மேம். இந்த காலகட்டத்தில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? சனி இந்த இடத்துல பார்க்குறனால நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் விரயமாயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், எதில் பண்ணலாங்க மேம்? இந்த குறிப்பிட்ட வருடத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், 12ஆம் அதிபதி சூரியனும் சனி வீட்டில் இருக்கிறாரு. சனியும் ராசியை பார்வை செய்கிறதுனால ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க பண்ணக்கூடாது. ஸோ நேற்று தான் ஒரு பணம் போட்டேன், ஒரு அஸ்ட்ராலஜர் சொன்னார் போடாதன்னு, ஆனாலும் நான் போட்டேன், எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா என்னோட கிளைண்ட்ஸே என்று சொல்லுவாங்க, மேம் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணிங்க, நீங்கள் போடாதீங்க, நான் போட்டேன், எனக்கு இத்தனை லட்சம் லாஸ்.
இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறது. அப்போ அந்த கண்ணை மறைச்சு போட வைக்கிறது என்னென்னா அந்த சனியுடைய ஒரு விளையாட்டு தான். மூளையை மழுங்க செஞ்சிருவார் சனி ராசியை பார்க்கும்போது. ஸோ ஒருத்தர் ஒரு அட்வைஸ் பண்ணாலும் அதை மீறி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பண்ணிடுவோம். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் என்ன ஓட்டங்களில் உங்கள் செயல்களில் வந்து ஒரு நிதானம்ங்கிறது இருக்கிறது அவசியம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தயவு செஞ்சு ரிஸ்கியாக பண்ணாதீங்க. ஒரு ஹவுஸு, ஓல்டு லேண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்க கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆண்டு கடன் எப்படி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்? லோன், இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பிரச்சனை எல்லாமே குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இன்னும் சில பிரச்சனைகள் அதிகரிக்குமாங்க மேம்? கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைய தான் போகுது. முக்கியமாக உங்களோட பார்ட்னர் மூலியமாக ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது கிடைக்கும். என்னங்க சொல்கிறீங்க, கடனுக்கு காரணமே அவங்க தானா? அதுக்கான வழியையும் அவங்க இந்த வருஷம் கொடுப்பாங்க நிச்சயமாக. கோல்டு லோனில் இருக்கிறவங்க அதிகப்படியாக நகைகளை திருப்புறதுக்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. விவசாய கடன் அந்த மாதிரிலாம் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அது ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ கன்னிராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கடன் அமைப்புகள்லேருந்து ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சியிலையும் எதிர்பார்க்கலாம். கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆண்டு சனி பயிற்சியிலேருந்து பிரச்சனை இல்லாமல் தப்பிப்பதற்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம், ஒரு இறை வழிபாடு கொடுக்கலாம்னா எதுவாக இருக்கும் மேம்? கன்னிராசிக்காரங்க இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகள்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரணும். குறிப்பாக எங்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த சனி பயிற்சி 2026க்கு அப்புறம் நாங்கள் அந்த வேலை பிரச்சனையிலேருந்துலாம் வெளியில் வரணும். புது வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், பிஸ்னஸ் வந்து மேம்படணும். நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னா திருச்சியில் நாச்சியார் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள கல்கருடர் கோயிலுக்கு நீங்கள் போகணும். அவருக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டுட்டு வேலையில் உள்ள பிரச்சனைகள்லாம் சரியாகணும்னு வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக சரியாகும். சரியானதுக்கப்புறம் இன்னொரு மாலை வாங்கிட்டு போய் அவருக்கு போடணும். ஸோ இது வந்து ஒரு கைமேல இருக்கக்கூடிய பலன்னு சொல்லலாம். கன்னிராசினியர்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் கொடுக்கலாம், சனியினுடைய தாக்கம் குறைவதற்குன்னா என்ன பரிகாரமாக இருக்கும் மேம்? ரொம்ப சிம்பிள். கன்னிராசிக்காரங்க இந்த சனியுடைய தாக்கம் குறையிறதுக்கு காலையில் எந்திரிக்கிற ஹேபிட் வச்சுக்கணும். கொஞ்சம் early. அதுக்காக 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம கொஞ்சம் இந்த ஆன் ட்ரெண்ட்லேயே சொல்லிடுவோமே, ஒரு 6 மணிக்காவது எந்திரிங்க. 6 to 7 மணி. அந்த மார்னிங் சன்ரைஸ் உங்கள் மேலே படணும். ஸோ அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சன்லைட் உங்கள் மேலே படுறதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த சனிக்கு வந்து அது ஒரு பெரிய நிவர்த்தி. அதே மாதிரி டெய்லி உங்களால் முடிஞ்ச ஒரு எக்ஸசைஸ், ஹெல்த் எலிமெண்ட்ஸை பார்த்துட்டு ஏஜை பொறுத்து முடிஞ்ச ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். எவ்ரி சாட்டர்டே நல்லெண்ணெய் வச்சு குளியல் இதை வந்து பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா நல்ல ரிலீஃப் இருக்கும். கருப்பட்டி தானம் பண்ணுறது நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு சனி பார்வையால் என்னெல்லாம் பலன் அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி சார்.